இந்திய ஷேர் மார்க்கெட் வந்து இந்த வாரத்துல போன வாரத்த கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ஏற்றம் இருந்தாலும், கொஞ்சம் தடுமாற்றமாவே தான் இருந்துட்டு இருக்கு. ஓவராலா இப்ப வரைக்கும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? எப்படி பார்க்குறீங்க சார்? லைக் ஒன்ஸ் கைண்ட் ஆஃப் யூனோ வாலட்டிலிட்டின்னு தான் சொல்லுவோம். இன்னும் ஏத்த இறக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குங்கிற மாரி தான் தோணுது. ஸோ ப்ராபப்ளி இன்னும் இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆவது மினிமம் ஒரு இன்னும் நம்ம ஏப்ரல் ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்குமாவது இது மாரி ஓடிக்கிட்டு இருக்கோம். இன் அடிஷன் டு தட் நம்ம ஏற்கனவே பேசிய இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் டரிஃப் வாரு அது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா இப்ப இந்தியா மேலயும் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சைனா, மெக்சிகோ, கனடா இப்ப யூரோப் வந்து ஐரோப்பா வந்து அவங்க கிட்டத்தட்ட 28 பில்லியன் யூரோவுக்கு அமெரிக்கா மேல போடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரியல் சண்டை இப்பதான் சூடு பிடிக்குது. ஸோ அல்டிமேட்டா இது எல்லாமே இருக்கிற வரைக்கும் நியூஸ் இஸ் நாட் குட் நியூஸ். எனி நியூஸ் இஸ் நாட் குட் நியூஸ். அப்படிங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. அன்சர்டனிட்டீஸ் இருக்கையில வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேல போகாது. ஒரு மாரி சீசாவா தான் ஏறி இறங்கி சின்ன லெவல்ல ஏற்றம், சின்ன லெவல்ல இறக்கம் அது மாரி தான் போய்க்கிட்டு இருக்கும். இட் வில் டேக் சம் டைம் நம்ம லோக்கல் எக்கானமியினுடைய ரிசல்ட்ஸ வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இட் ஷுட் டேக் டைரக்ஷன்ஸ். இந்த மார்ச் எண்டுல வந்து குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மார்ச் முடிவினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஏப்ரல்ல வரும். ஸோ ஏப்ரல் 1 வீக், 2 வீக்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ரிசல்ட்ஸ் நம்மளோட டொமஸ்டிக் ரிசல்ட்ஸ் அன்அஃபெக்டடா இருந்துச்சு, நல்லாவே இருக்கு அப்படின்னா, இன்னும் சில எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாகலாம். பட் டொமஸ்டிக் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சிமெண்ட், ஸ்டீலு, மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ராபப்லி மார்க்கெட் ஷுட் பிக் அப். இந்தியன் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பேசுறோம். அதே மாரி இந்தியால கோல்டு மார்க்கெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இன்னைக்கு கூட ஒரே நாள்ல ரூ. 55 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு சார்? கோல்டு மார்க்கெட்டும் பெரிய மூவ்மெண்ட் இல்ல. அதாவது ஒரு பெர் கிராம் ரூ. 8000 போயிருச்சு. ஒரு ரூ. 50 ரூ. 100 குறையுது. ரூ. 50 ரூ. 100 ஏறுது. ஆ அந்த லெவல்ல தான் போய்க்கிட்டு இருக்குது ஜென்ரலா. கொஞ்சம் இன் ஜெனரல் இன்னும் ஆர்னமெண்டல் டிமாண்ட் கம்மியாயிருக்கும். மக்கள் போய் வாங்குறது வந்து டிமாண்ட் கம்மியாயிருக்கும். சுத்தமா இல்லாம போகும்னு சொல்ல வரல. மொத ரூ. 100 வாங்குனாங்கன்னா, இப்ப ப்ராபப்ளி ரூ. 90 வாங்குவாங்க, ரூ. 80 வாங்குவாங்க. ஏன்னா பிரைஸ் இன் ஜெனரல் எப்போலாம் கோல்டு பிரைஸ் ஸ்பைக் ஆகுதோ, அப்போலாம் வந்து ரீட்டெயில் டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதுதான் நடக்கும் இப்பவும். எக்ஸெப்ட் இப்ப நம்ம வந்து கோல்டு மார்க்கெட்ல மெயினா பார்க்க வேண்டியது வந்து இன்டர்நேஷனல் டிமாண்ட். அதாவது கவர்மெண்ட்னுடைய டிமாண்ட். ரிசர்வ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஆர்பிஐ போன்ற ரிசர்வ் வங்கிகளினுடைய, மத்திய அரசாங்கங்களினுடைய டிமாண்ட வச்சு தான் மெயினா வந்து கோல்டு ஏறுது ஆஃப் லேட். ஸோ அதனால இப்ப நம்ம டொமஸ்டிக் டிமாண்ட விட கவர்மெண்ட் டிமாண்ட் எப்படி இருக்க போகுது? என்ன என்ன ஆகப்போகுது? அப்படிங்கிறத பொறுத்து தான் ஏறும். இந்த ட்ரேட் வார் அதிகமாக ப்ராபபிலி கோல்டு பக்கம் மக்கள், அதாவது வங்கிகள் பர்ட்டிகுலரா சென்ட்ரல் பேங்க் வந்து அதிகமாக முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ மார்க்கெட்டும், கோல்டு 2ஓட கண்டிஷனுமே பேசிட்டோம். ஆனா இந்த நேரத்துல ஒரு முதலீட்டாளர் என்ன செய்யணும் சார்? ஏன்னா மார்க்கெட்டும் கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருக்கு. கோல்டு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த கன்ஃப்யூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ முதலீட்டாளர்கள் இத எப்படி ஹேண்டில் பண்றது சார்? இல்ல இது 2 வெவ்வேறு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்படி போகுது, கோல்டு இப்படி போகுது. ஸோ உயர்ந்துகிட்டே இருக்கிற அசெட்ல வாங்காம, ஏறிக்கிட்டே இருக்கிற அசெட்ல வாங்காம, கொஞ்சம் இறங்கிக்கிட்டு இருக்க அசெட்ல போட்டோம்னா ஜென்ரலி வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுலாம் எஸ்ஐபி இன்னும் மாதம் ஒரு 25,000, 26,000 கோடி லெவல்ல வந்துகிட்டு இருக்குது. இப்ப அந்த எஸ்ஐபிய வந்து மக்கள் வந்து தொடர்ந்து விடாம கன்டினியூ பண்ணாங்கன்னா, அந்த டவுன் மார்க்கெட்ல அவங்களுக்கு மோர் அட்வான்டேஜஸா இருக்கும். முதலீட்டாளர்களுக்கு. ஏன்னா ரைட் நவ் வந்து அவங்க வந்து குறைவான மலிவான விலையில யூனிட்டுகள வாங்குறாங்க. ஒரு சிமிலர்லி இப்ப தக்காளியும் கிலோ ரூ. 20 தான். ரூ. 15 ரூ. 20 தான் மார்க்கெட்ல. ரொம்ப சீப்பா இருக்குது. அதே மாதிரி இன்னும் இட்ஸ் கோஇன்சிடென்ஸ். தக்காளியும் சீப்பா இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டும் சீப்பா இருக்கு. ஸோ மக்கள் வந்து எஸ்ஐபி முதலீடு முதலீடு முறை மூலம் பண்றவங்க எல்லாம் அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத நிப்பாட்டவே வேண்டாம் அட் எனி ரீசன். முடியும்னா எஸ்ஐபி அவங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆ இல்ல பல்க் இருக்கு அப்படின்னா எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் ரூல்ஸ் மூலம் அவங்க அந்த முதலீட ஆட் பண்ணிக்கலாம். நீண்ட காலத்துக்கு தேவையில்லாத பணங்கள. ஸோ அது மினிமம் நீண்ட காலம்னு நம்ம சொல்றது 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் அது மாதிரி. ஸோ அதுவரைக்கும் தேவையில்லாத பணங்கள மியூச்சுவல் ஃபண்டுகள்ல போட்டுக்கினாங்கன்னா, இந்த மலிவான விலையில வாங்கையில ஃபியூச்சர்ல வந்து ரிட்டர்ன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும்.
கோல்டுல வந்து அலோகேஷன் வச்சுக்கிட்டு அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 5% வச்சிருக்கேன், 10% வச்சிருந்தாங்கன்னா, இப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா போதும். ஸோ இப்போ அது ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால, எப்போ அது கொஞ்சம் ரேட்டு சீப் ஆகுதோ, அந்த டயத்துல கோல்டுல கொஞ்சம் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி யுஎஸ்ல இந்த வருஷத்துல ரெசெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல யுஎஸ்க்கு சளி பிடிச்சா உலகத்துக்கே சளி பிடிக்கும்பாங்க. இன்னைக்கு அதுதான் இன்னும் ஸ்டேட்டஸு. பட் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரும் ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியை போடுறாங்க. 30% சான்சஸ் ஆர் தேர், 40% சான்சஸ் ஆர் தேர். ஜேபி மார்கன் 40%ங்கிறாங்க, சேஸ் 30%ங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியை போடுறாங்க. இவங்க ப்ராபபிலிட்டி போட்டு அது கட்டாயம் இன்னும் வரணுங்கிறதும் கிடையாது. ரெசெஷனு வராமையும் போகலாம், அல்லது குயிக்காகவும் வரலாம். ஸோ பட் ஆனால் ஒரு ட்ரம்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்க வேலை வந்து யானை வந்து தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான். கைண்ட் ஆஃப் ஒரு சரிக்குன்னு பண்ண என்ன ஆகும்னா, யூஎஸ்ல ரேட் கன்சியூமர் ப்ரைஸஸ் அதிகமாகும், கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்னும் அது மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகையில் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா திருப்பி டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். திருப்பி டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய ஏற்றுமதிகள் குறையும். இது மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அவர் பண்ணுற வேலை வந்து அவர் செயலுக்கும் சொல்லுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அவர் பேசுறது ஒன்று பேசுகிறாரு, நான் டெரிஃப் போடுங்கிறாரு. பட் அமெரிக்காவை கிரேட் ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. ரெண்டும் இப்போதைக்கு பாசிபிள். ரெண்டும் என்ன ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தே ட்ராவல் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அதனால் வந்து அந்த ரிசெஷன் சான்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத விட அவர் வந்து he has to come down. அவர் நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு ஆளுகளை கொண்டு வர்றதுக்கு பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் இந்த அளவு டெரிஃபை போட்டு, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ரெசிப்ரோக்கல் டெரிஃப் போடுவாங்க. ரெசிப்ரோக்கல் டெரிஃப் போட இல்லை, இது வந்து அமெரிக்காவுக்கே தான் பிரச்சனையா முடியும். அததான் சார் அடுத்து கேட்கணும் வந்தேன். ஏன்னா கடந்த 1 மாசமாவே இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது தான் எல்லா இடங்கள்லயும் பேசப்படுறதா இருக்கு. ஸோ யுஎஸ் மாதிரியான ஒரு வளர்ந்த எக்கானமி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுறதுனால மத்த நாடுகளுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு சார்? உலகத்திலேயே அதிகமான கன்சம்ஷன் உள்ள நாடுகள் தான் வளர்ந்த நாடுகள் தான். வளர்ந்த நாடுதான் சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பா, இவங்கெல்லாம் தான் இந்த மக்கள் தான் அதிகமாக கன்சம்ஷன் நுகர்வோர். அவங்க தான் அதிகமாக நுகர்ந்தன்மை வந்தவர்கள். ஸோ எல்லாமே டிஸ்போசபிள் பிளேட்டு, டிஸ்போசபிள் ஸ்பூனு, வீடு 20 வருஷத்துக்கு ஒருக்கா அழிச்சிட்டு கட்டுறது, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது அதிகமான கன்சம்ஷன் உள்ள நாடுகள். இப்போ அமெரிக்கா எங்கேயும் வேர்ல்டு லெவல்லே ஹையஸ்ட் கன்சம்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ வந்த நாடுகளில் வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாடுகள்லேருந்து ஏற்றுமதி அதிகமாகி, ஏன்னா இப்போ அவங்களே தயாரிச்சாங்கன்னா இங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால சைனாவிலேருந்து வாங்குறாங்க. கொஞ்சம் சில ஐடி போன்ற ஐட்டங்களை வந்து இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க. இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கன்சம்ஷன் உள்ள நாடு வந்து நான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ சைனா போன்ற நாடுகளுக்கு வந்து பிரச்சனை. இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்தியாவிலே இறக்குமதி அதிகமாகவே இருக்குது. நம்ம ஏற்றுமதி பண்ணுறதை விட இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம்னே தாராளமாக சொல்லலாம். சைனா போன்ற நாடுகள் ஏற்றுமதி ரொம்ப அதிகம். சைனாவிட்ட அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடு கேப் கேஸ் சொல்லுவோம். அந்த இடைவெளி வந்து ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்கும் உள்ள இடைவெளி வந்து மிக அதிகம். ஸோ இப்போ அப்படி இருக்கையில் வந்து சைனா போன்ற நாடுகள் வந்து அங்கேயும் லோக்கல் கன்சம்ஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் பாதிக்கப்படலாம். ஸோ இப்போ அவங்கெல்லாம் அவங்களோட ஏற்றுமதி எல்லாம் பாதிக்கையில் இருந்தாலும் லோக்கல் அந்த நாடுகளில் வந்து வேலைவாய்ப்புக்கு குறையும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டைனமிசம் இந்த எக்கானமி இருக்காது. எக்கானமி ஒரு மந்தநிலை அடையும். அதிகமாக அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளை நெருங்கியுள்ள நாடுகளை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம மேஜர் ஐடி எக்ஸ்போர்ட் தான். அதுலேயும் இப்போ அங்கேயே போய் நிறைய கம்பெனிலாம் ஷாப்பை செட்டப் பண்ணி அங்கே தண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண விடமாட்டேன் ஏதாவது சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் அங்கே நம்மளுடைய மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்துருவாங்க. இந்தியா வந்து அதே சமயத்தில் ஏற்கனவே நிறையவே பண்ணுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து உள்நாட்டு கன்சம்ஷனே நிறைய இருக்குது. இன்னும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது கன்சம்ஷன். ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் அந்தளவு மேஜர் இஷ்யூஸ் கிடையாது. பட் அதர் கண்ட்ரிஸுக்கு வந்து தேர் இஸ் தி மேஜர் இஷ்யூ. அதுதான் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்லினா அதுதான் பிரச்சனையாகுது. திருப்பி அப்போ என்ன அந்த 2 நாடுகளுக்கும் இடையில உள்ள ட்ரேடு கேப் வந்து கம்மியாகும். கம்மியாகையில் எந்த நாடுகள் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுச்சோ அதுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்.
அதே மாரி இந்த எக்கனாமிஸ்ட்லாம் கணிக்கிற மாதிரி ஒருவேளை அமெரிக்கால ரெசெஷன் இந்த வருஷம் வந்தது அப்படின்னா, இந்தியாவுக்கு அது என்ன பாதிப்ப குடுக்கும் சார்? அமெரிக்காவுல ரிசெஷன் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் இம்பேக்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள மேஜர் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ஸோ ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் குறையலாம், அல்லது ஸ்டாட்டிக்கா இருக்கலாம், குரோத் இல்லாம இருக்கலாம், அல்லது காஸ்ட் கட் டவுன் ஆகலாம். ஸோ அப்படி நடக்கையில வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் நல்ல அடி. இந்தியாவுல உள்ள ஐடி கம்பெனிஸினுடைய ஷேர் எல்லாமே இன் ஜென்ரலா நல்ல அடி. ஸோ இப்போ ஐடி இண்டஸ்ட்ரின்னு நமக்கு வந்து இந்தியாவுக்கு இப்போதைக்கு ஒரு மெயின் டிரைவர். லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாவே ஐடி இண்டஸ்ட்ரி தான் இன்னும் அதான் நம்ம குதிரைன்னு சொல்லலாம். அதுதான் வண்டியை ரதத்தை இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அங்கே மந்த நிலை வரையில அங்கே வந்து இன்னும் வேலைவாய்ப்புகள் குறையலாம், சேலரி இன்க்ரிமெண்ட் குறையலாம், அதனுடைய ஷேர் ப்ரைஸஸ் அடி வாங்கும், புது ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆல் தோஸ் திங்ஸ் அந்த இம்பேக்ட் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில டைரக்டா தெரியும். செகண்ட் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஃபார்மஸ்யூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ். பட் அது எசென்ஷியல் குட்ஸுங்கிறதுனால அதில் வேற வழி இல்லை, அவங்க வாங்கித்தான் ஆகணும். பட் ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு மேஜர். அதர் தேன் தட் வேற அதர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஃபார்மஸ்யூட்டிக்கல்ஸ் வேறு சில இண்டஸ்ட்ரீஸும் அமெரிக்காவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ அவங்க அதுல எல்லாம் அது ஒன்றும் இல்லாமல் போகாது. இந்த டிமாண்ட் வில் பி லெஸ். இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 90 ரூபாய்ம்பாங்க, 80 ரூபாய்ம்பாங்க. ஆல்ரெடி 100 ரூபா ப்ரைஸுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்து எங்களுக்கு 95 ரூபாய்க்கு கொடுங்க, 90 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இம்பேக்ட்ஸ் தான் வர ஆரம்பிக்கும். ஒரு இந்திய முதலீட்டாளர் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரெசெஷன் சம்பந்தமான நியூஸையோ, இல்ல ரெசெஷன் வந்தா அதையோ அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் சார்? இந்திய முதலீட்டாளர்கள் அப்படின்னு நம்ம பேசையில பெரிய ஆளுகளுக்கு நம்ம சொல்ல வேண்டாம். ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன்ஸ் தே ஹேவ் தேர் ஓன் ரிசர்ச் ஸ்கீம் எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் 1000 ரூபா, 500 ரூபா, 2000, 10,000, 20,000 போடுறவங்க தான் ரீட்டைல் முதலீட்டாளர்கள். இப்போ அவங்க எல்லாரும் மேஜராக மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் தான் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரேட் வாரு, டெரிஃப் வாரு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன்பேலன்ஸு இதை பற்றிலாம் இதெல்லாம் ரொம்ப ஹையர் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை பற்றி பயப்படாம அவங்க செய்ய வேண்டியதெல்லாம், நான் வந்து கண்டினியூஸாக நான் சம்பாதிக்கிற காலத்தில் நான் வந்து மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்டு, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டு, கொஞ்சம் லேண்டு, கொஞ்சம் கோல்டு, இது மாதிரி பிரித்து முதலீடு பண்ணிக்கிறேன். மேபி மியூச்சுவல் ஃபண்டு இல்லைன்னா அதிகமாக முதலீடு பண்ணிக்கிறேன். அப்படி அதிகமாக நான் முதலீடு பண்ணிங்கன்னா அவங்க பாட்டுக்கு முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி மார்க்கெட்லாம் விழுந்துருக்கையில இதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷனை, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதிகமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இது போன்ற சமயங்கள் தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதாவது இன்னையிலேருந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு பார்த்தா, ஐயோ 2025 டயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு தோணும். ஸோ அதனால இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வாய்ப்பாக கருதி அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய முதலீடுகளை கிராஜுவலாக அதிகமாக பண்ணிக்கொள்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.